இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் 2 திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ரிலீஸுக்கு முன்பே இவ்வளவு கோடி ரூபாய் இந்தியாவில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் வெளியாகி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபிலிமாக ரிலீஸ் ஆக போகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் ஜூன் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தோட ப்ரொமோஷன் ஒழுங்காக இல்லை. முக்கியமாக ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தை பெரிய தொகைக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய காரணத்துக்காக இந்த படத்தை ஜூலை 13ஆம் தேதி 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் பயங்கரமாக போய்கொண்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் 200 கோடிக்கும் மேலே செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாருக்கு தெரியும் 300 கோடிக்கும் மேலே செலவாகி இருக்கும். ஸோ ஒரே நோக்கம் லைக்கா நிறுவனத்தோட ஒரே நோக்கம் இந்த திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கு. ஏன்னா லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த திரைப்படங்கள் எல்லாமே பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது. அதனால இந்த தோல்வி திரைப்படங்களை சமாளிக்க 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற இந்தியன் 2 ஃபிலிம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்தியன் 2க்கும் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிவிட்டது. ஸோ இப்போ இந்தியன் 2வோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியாவில் மட்டுமே இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் டே மட்டும் 95 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 95லேருந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும். ஓவர்சீஸ் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி பார்த்தா இந்த திரைப்படம் 140லிருந்து 150 கோடி வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் தான் செகண்ட் டே கலெக்ஷன் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செகண்ட் டே அடுத்த 2 நாட்கள் இந்தியாவில் கம்ப்ளீட்டாக வீக்கெண்ட். அதனால் 2 நாளும் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் புல் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் புல் பண்ணால் மட்டும்தான் இந்த திரைப்படம் பெருசாக 1000 crores அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் சர்ச் பண்ணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணி